நண்பன் டிவி உங்களுடன் என்றும் நாம். அவர் ஒரு கிழமையா கடை மூடித்தான். அது அவர் சல்லி மிச்சமாக கேட்டான் ஒரே மூடி தான் போடுவார். இவர் உருப்படுற ஆள் ஒன்று இல்லை, நாசமாக போயிட்டு அவர் ஒன்றும் சரி வராது. ஆஜா இதே கேஸ் தான், ஒன்றும் சரி வராது. போனே ஓபன் பண்ணி வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சானோ கடையை மூடி. Ayah kamu Anwar? Iya nak, dia ada kira tak cepat. Dia hari maru lagi. Kau bikin bila? Jantar karyamu, kamu ceding ba? டேய் எங்கடா அவன்? ஒரு கிழமையா கடை மூடி, கோல் அடிச்சா போனும் ஆன்சர் இல்லை. எங்க போயிட்டான்? இப்படியே போனா உருப்படையலுமா? ஓ ஆஜி, ஒரு கிழமையா நானும் வந்துட்டு போகிறேன். போதா குறை வீட்டுக்கும் போனேன். நான் வீட்டில் போய் பார்த்தா ஆண்டு வீடும் மூடி. இனி எனக்கு வேலைவாட்டி இல்லாத டீம், நான் குடும்பத்தை காப்பாற்றணுமே. அதுக்காக என்ன சரக்கு மூலையை போனேன். வேலை ஒன்று பார்க்காது, டீம் மேக்கர் ஒன்று இல்லைன்னு சொல்லி என்ன சின்னத்தோடு நான் போனேன். பார்க்க போனால் அவனோட டீம் மேக்கரும் வந்து ஒன்றுக்கும் வழி இல்லை ஆஜி, செலவுக்கும் சல்லு இல்லை. வீட்டுக்கு என்ன சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆஜி. சரி சரி, இந்தா இதை நீ வச்சுக்கோவே. அவன் வந்தா செல்லு, என்ன வந்து அம்பிட செல்லு, சரியா? சரி, நான் வரேன் ஆஜி. ஆராய் போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, நானும் வந்து பார்க்குற கடை மூடி. எங்கடா போய் தொலைஞ்ச நீ? வெக்கம் தாங்க இல்லாம குருநாகல் ஒழிச்சு கொண்டுச்சு. இப்போ நான் குருநாகல் என்னடா செய்கிற? கடையை மூடிட்டு தொழிலை செய்யாமல் நீ என்னடா அங்கே போய் செய்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? எந்த நடந்துன்னு சொன்னா ஆஜி, என்ன கதை? என்ன தெரியாத உனக்கு? மூத்த முடிக்க கஷ்டமே யாருண்டு? சுந்தரலிங்கம் கையில காசே, ராமலிங்கம் வாயில தோசை. எங்கேயுமா போயிட்டு தொலைஞ்சாலும் மலேசியா போயிட்டு இருந்தா. மலேசியாவா? சட்ட படியடா. வா வா வா, உண்டுக்கு போவோம் வா. வேலை வா வா. வா 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 வா, இரி இரு இரு இரு. இரி மச்சான். அழகா கண்டாடி. கைதெல்லாம் மாறுது மாறு. மறுபடியும் நிற்குது. ஓடி போனேன். அவளோட நான் ஓடி போனேன். அவள் இன்னொருத்தவனோட ஓடி போயிட்டேன். இல்லை, அதுவும் நல்லதான். இப்போ மலேசியாவில் நல்லொண்டு வச்சு கொண்டிருக்கேன். மலேசியாவில் கல்யாணம் முடிச்சு மலேசியாவில் செட்டில் ஆயிட்டு நான் இன்னும் அப்போ ஓடி. உனக்கு தெரியுமோ
500 அப்ப போடணும் 500 சம்பரிச்சு அதுதான் எங்க நிலைமை இல்லை நேரண்டா நான் மீட்டாவினே என் சல்லையெல்லாம் மலேசியாவில் வச்சுட்டு வந்து எடுத்து போல மாதிரி இல்லை இல்லை வீலோண்டி என்ன செய்வோமா 2 பேர் வீலா இப்படி போட்டு இப்படி அடிக்கலும் இப்படி போட்டு இப்படி எடுக்க அப்பயாடா என்ன டீல் அது உனக்கு தேவையில்லை இப்படி போட்டு இப்படி எடுக்குது அதில் கிடைக்கிறதுல லாபம் உனக்கா ஆஃப் எனக்கா ஐடியா இருக்கிறேன்னா சொல்லு எவ்வளோக்கா வேணும் 5 லட்சம் ரூபா வேணும் நீ பேச போகக்குள்ள எனக்கு ஆசையாக தான் ஆயிடுச்சு ஆனால் 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கிட்ட போகிறேன் சரி கைமாற்றி கேட்டு பாரு இல்லாட்டி வட்டி சரி கேளு இல்லை 2-3 நாள் கேளு அமைச்சிட்டீங்களா அப்படியா அது ஒன்று பண்ணுறேன் பண்ணாரு ஒரு தான் கேம் இது 3 நாள் தாண்டா கொஞ்சம் எரியவே நான் ட்ரை ஒன்று பண்ணி பாக்கி இந்த ஆட்டை சரி கேட்டு ஆனால் இப்படியா லாபத்தில் என்ன கரவாசி வந்துடணுமா சோரே கடைசி ஏமாத்திலே நெய்டா 5 லட்சம் ரூபாய் இல்லை தள்ளி வேண்டா மாறு வேண்டா இல்லை செலவழிச்சு எந்தனாலும் இந்த ஆப்பையை போட்டு கிழவனாவும் மேலா அனுவல் லாலையா எந்த போ உதாத்து இன்னும் මොකෝ ඉතින් සර්වදිනේ හොඳ මම අපව ගන්න අපව දෙන්නම්කෝ උණු අප දෙන්නම්කෝ ගල්බන නෙව එපා නෙව අප දෙන්නම් සුපරියා අප දෙන්දාපු ටිකක් විතර දාන්නද පාත්‍රේ නෑ හරි ගලේ සුපරියා අප උණුෙන් දිනනවා අන්න සම්බෝරඩේ පොත් දෙබ්බා යලාබේ என்ன ஆப்யா குபேல்சி அடே ஒரு நேரண்டல்ல கொஞ்சம் நில்லுவார் அடையா இதுவா பணிவிடியா කියන්න මේ විල්ලින්නේ මගේ හොඳ යාළුවෝ දෙන්නේ නිකන් නෙමෙයි සිංගප්පූර් මලේසියා ඒ කියලා බිස්නස් කරපු දෙන්නෙක් නේ මේ අහන්නකො විස්තරේ මොකද්ද කියලා ආඩ ෂුවර්ද ඔව් ලාල් මාත්‍යා නෙතුව 100ට 100ක් ෂුවර් ආයි දන්නවනේ මේ ආපකඩ අන්වර් කිව්වොත් කතා දෙකක් නැහැ ඔය සත්ත 25කටවත් බය වෙන්න එපා. ක්ලීන් එකට වැඩේ කරලා දෙන්න. පොලිය අද ගත්තා. අනිත් දුන්නා. වර්ණේ මට ඒගොල්ලන්ගෙන් වැඩක් නැහැ. මම ඔයාගේ තමයි ගනුදෙනුව දින්නේ. ආයි නම්බර් වරේ කතා මාටි දෙන්න. මාත් ඇලකිරියා thank you ආ. ඒ කේම් ජර්රි. ඒ කේම් ජර්රි ආ. ඇලකිරියා பேசிச்சு. ලාල් මහත්තයෝට. தெரிந்தானே இந்த ஆப்பக்கட்ட அன்வர் சொன்னா வேலை கிளீனா செஞ்சுதா சார் நான் போயிட்டு வரவா ஒரு 8:30 மாதிரி வரவாண்ணா சரி மச்சான் 8:30 போல வா 8:30 சரி போமாண்ணா இசை போலீஸ் வந்து இல்லை சரி நான் வரேன் ஓகே அன்வர் சின்ன கணக்கு அல்ல பெரிய கணக்கு வருஷ கணக்கு ஆப்ப போட்டாலும் கடனை முடிச்சலாம் போகிறேன் இவனை பார்த்தா ஜென்பால்காரமாக இறங்குது மாட்டிக்கல வேணாம் அதே சும்மா அறப்படிக்காத பொழைச்ச தெரியாம வாய முந்தாவும் நான் பொழைச்ச தெரியல நான் பொழைச்சி கொள்வேன் நீ போ எட்டு திங்காங்க கோப்பைய களி அந்த கோப்பெல்லாம் கழுவி வை அறப்படிக்காம வா අනුවර් ඔබ මාසේ දවස් ගානක් බලන සල්ලිත් නැත්තේ ඉන්නකෝ උවනේ රෝතරට අප තියන්න එපා කියලා ආට පොලිස් නෑ මුදලත් නෑ ලාල් මාත්‍යා මගේ පරණ යාළුවෙක් මට ඒක කරන්න දෙයක් නෑ තමසේ සැපේ තියන තමසේ සල්ලි අරන් දෙන රෝතරට අපේ තියන එච්චරයි මං කියන්නේ මම නරක මිනිහෙක් කරන්න එපා තමසේ මම ඉන්න ඊට උදේ සල්ලි දුන්න නැත්නම් බලාගෙනයි அவனுக்கு தண்ணி எடுத்து போட்டு நான் படியா பால் இருக்கனாடா தேவையில்லாத கருத்து போன தூக்கி சாரத்துக்குள்ள போட்டுனா இப்ப கடிச்சியோ அவன்
அவன் ஒரே கடைக்கு தேடி வந்து எல்லாட்ட முன்னுக்கும் நாய் கேசியமா ஏசியாஜி இருந்த கொஞ்ச நஞ்சமானமும் காத்துல பறந்து போற பொண்ணுட்டியேன் புள்ள குட்டியே மாமூட்டில் விட்டுட்டு வெக்கம் தாங்க இல்லாம குருநாக்கள் ஒழிச்சு கொண்டுச்சு. இப்ப நான் எனக்கு வரவேலா ஆஜி, வரவேலா. எனக்கு வந்தா சமூகத்துக்கு முகம் காட்டவேலா. உனக்கு ஒன்று தெரியுமா, சிங்களத்தில் ஒரு பழமொழி ஒண்டிக்குது, தன்னாவை வெடிவுன்னு வேதனா வைக்கலாம். இதுதான் உனக்கு இப்போ நடந்திக்குது. அடே, இந்த ஆப்பக்காடையை போடும் போது நீ எந்த நிலைமையில் இருந்தேன்னு சொல்லி உனக்கு ஞாபகம் வைக்குதா? செல்ல வைக்க கேடு ஆஜி. வீட்டில் புள்ளகள் கூட என்ன மதிச்சு இல்லை ஆஜி. சரியான சிக்கலில் வாழ்ந்து விடுச்சு ஆஜி. செல்ல போனால் கூட்டு போகிறதுக்கே வெக்கமாஜி. நீயும் பெய்த்து தருத்திரியத்திலே நாட கையை வச்சது. இப்போ எத்தனை பையனை நீ பெய்த்து படுகொலியில் விழுந்துட்டேன். இதுதான் உன்னோட தொழில பறக்கத்தில்லாது. உண்மைதான் ஆஜி. அல்லாக்கா ஐஸ்வரி ஒன்று செஞ்சுதாங்க ஆஜி. சின்ன ஒரு தொழில் ஒன்று செஞ்சு வாழ்க்கையை இப்படி சரி ஓட்டிக்கின்னு போகிறேன்னு ஆஜி. சரி, இப்போ என்ன செய்யணும்? நீயே செல்ல. இப்போ நான் என்ன செய்யணும் உனக்கு? எனக்கு நல்லா ஆப்பை போட தெரியுமா ஆஜி. சின்ன ஒரு ஆப்பத்தொடர்ந்து போட்டால் நான் இப்படி சரி இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கின்னு போகிறேன் ஆஜி. இன்னொரு ஆப்பத்தொடர்ந்து போட இன்னொரு உதவி செஞ்சால் நல்லாமா ஆஜி. சரி, நீ பெய்த்து நாளைக்கு கடை ஒன்று பாரு. பார்த்து அதுக்கு தேவையான சாமான்களுக்குனா எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு வாவே. நாளைக்கு வெள்ளைக்கு வா, நான் தேவையான விஷயங்களை செஞ்சு தரேன். ஆனால் இந்த தொழிலையாவது சரியாக செய்ய பாரு. அடே, ஒளிஞ்சிருந்தேன்னு சொல்லி பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இன்றைக்கு நைட் பஸ் ஏறி நீ ஊருக்கு வா, மொத்தத்தை பேசி தீர்மானிச்சு கொள்ளும். இதுக்கு மேலே என்ன செய்ய ஹாஜி? எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இது உருப்படுற கேஸே இல்லை ஹாஜி. 10 வருஷத்தில் 5 பிள்ளைகள். அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஹாஜி. 15 பவுன் கொடுத்தான் ஹாஜி. இப்போ அந்த 15 பவுனில் ஒரு மஞ்சாடி கூட இல்லை ஹாஜி. கடைசியில் ஹாஜி இப்போ ஏண்ட மகளோட கழுத்துலையும் ஒன்றும் இல்லை, பிள்ளைகள கழுத்துலையும் ஒரு நகையும் இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஹாஜி. உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஜி, நாம் ஊரில் மரியாதையாக கண்ணியமாக கௌரவமாக உழைச்சி என் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்லா வளர்த்து மூத்த மகளை இந்த மனுஷனுக்கு கல்யாணம் கொடுத்து, அடுத்த 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் கொடுத்து அந்த மருமக்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வச்சுக்கலாம் ஆச்சு. பார்க்க சந்தோஷமாக கண் குளிர்ச்சி ஆகிக்காச்சு. இவரை பார்த்தா எனக்கு நெஞ்செல்லாம் எரியுது ஆச்சு. நான் செஞ்சிட்டு இருந்த கடையை இவருக்கு கொடுத்து நீங்கள் செய்யுங்க. அந்த கடையை செய்கிறதுக்கு எனக்கு தெரியாமல் யார்கிட்டயோ வட்டிக்கு எடுத்துக்கிறார் ராஜி. வட்டியை சந்தோஷமாக எடுப்பார் ராஜி மனுஷன். இவங்களுக்கு வட்டி மேலே ஒரு சும்மா அந்த மாதிரி பிடிப்பு. கடைசி கடையும் இல்லாமல் போயிட்டு வட்டிக்கு எடுத்தால் யாராவது உருப்படுவாங்களா ராஜி? வட்டியில் விழாதீங்க, வட்டியில் எடுக்காதீங்கன்னு சொல்லி கடைசி வட்டியிலேயே இவர் கடை செஞ்சு நாசமாக போய் கடைசி நடுரோட்டுக்கு போய் வந்துட்டார் ராஜி. நான் இவருக்கு ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுத்தேன். அந்த ஆட்டோ ஓடு கடைசியில் விற்கிற கட்டத்துக்கு வந்தார் ராஜி. என் மகள் சொன்னேன் ஆட்டோ விற்க போகிறாருன்னு. பிறகு நான் என்ன செஞ்சேன், அதே ஆட்டோவை நானே திரும்பி வாங்கி கொடுத்தேன் ராஜி. ஒரு ஆட்டோவை 2 தரம் வாங்கினேன். யாரையாவது பார்த்துறீங்களா ராஜி? நான் செஞ்சேன் ராஜி. நான் 2 தரம் ஆட்டோ வாங்கி இவர் கையில் கொடுத்தேன். கடைசி அந்த ஏதோ மீட்டர் டேக்ஸி ஓடுறேன்னு சொல்லி நான் வாங்கி கொடுத்த ஆட்டோ ஓடி கடைசி ஃபினான்ஸ் கட்ட இயலாமல் கடைசி அதையும் விற்று அது கடைசி நடு ரோட்டில் வந்தார் ராஜி. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய ராஜி? ஏண்ட கடையை கொடுத்தேன், ஏண்ட மகளை கொடுத்தேன், 15 பவுன் நகையை கொடுத்தேன், கடைசி ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்தேன். இதுக்கு மேலே என்ன செய்யலுங்க ராஜி? சொல்லுங்க ராஜி. கடைசி இந்த மனுஷன் நான் நடு ரோட்டில் வந்துக்கிறேன் ராஜி. கடைசி நடு ரோட்டில் வந்து இப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு ஹாஜியாட்ட போயிட்டு நான் இப்போ பில் எழுதிக்கின்றேன் ராஜி. இந்த மனுஷன் பார்த்து வேலை தெரியுமா ராஜி? கடைசி உங்கள் கிட்ட வாங்கி ஆப்ப கடையை போட்டார். அந்த ஆப்ப கடையை சரி ஒழுங்காக செஞ்சுக்கலாம் தானே ராஜி? யாரோ ஒருத்தன் வந்தானா அவன் ஏதோ இவருக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறன்னு சொல்லி கடைசி வட்டி கட்டிக்க திரும்பவும் வட்டி. அந்த மனுஷன் வட்டிக்கு எடுத்து கடைசி வட்டியை கட்ட இயலாமல் கடையை மூடிட்டு அவர்கிட்ட 5 பிள்ளையையும் கொஞ்சம் கொண்டு ஏண்ட தலையில் கட்டிட்டு ஆலஸ்கே. அதுக்கு பிறகு வல்லாகி இன்றைக்கு தான் இந்த மனுஷனை காண்ற ராஜி. பாரு அந்த மனுஷன் சொல்லியது. அவர் உனக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு. இப்படி ஒரு மாமா கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சுக்கணும். உனக்கு எல்லாமே இந்த மாமாவோட தேவால ஓசியில் கிடச்சி போதத்துக்கு நாங்களும் உனக்கு உதவி செஞ்சு உனக்கு சல்லிட ஆரம்ப விளங்குதில்லை. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு வந்து நிற்கிறா இப்போ. அடே
வட்டி எடுக்கிறது எவ்வளோ பாரதூரமான விஷயம்னு உனக்கு தெரியுமா? வட்டி எடுக்கிறது அல்லாவோட யுத்தம் செய்கிறதுக்கு சமம். நீ அல்லாவோட யுத்தம் செய்ய போறியா? அதுதான் உனக்கு இந்த நிலைமை வந்திக்குது. உனக்கெல்லாம் பெரேட்ட தனண்டா, தன்னாவத்தனம். ஓவர் நைட்டில் ஒபாமாவாக பார்க்குறீங்க. அதுதான் நீங்கள் வந்து மாட்டிக்கொள்றீங்க. அப்படி பறக்கத்தன்னு சொன்ன என்னன்னு தெரியுமா உனக்கு? பறக்கத்துன்றது கபட் ஃபுல்லாக சல்லியை நிறச்சி வைக்கிறதல்ல. அண்டைக்கு தின்றுட்டு பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியாக வாழ்கிற கடன் இல்லாமல், அதுதாண்டா பறக்கத். அதை தெரிஞ்சுக்கோ நீ முதலாவது. இது தெரியாமல் தான் ஜோபர் காக்கா நிறைய பேர் வாழ்க்கையில் பட்டு மாண்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு போகிறவும் எங்களால் ஒன்றும் செஞ்சு ஈக்கலாம். அதை நினைவு வச்சுக்கோ. இது உனக்கு லாஸ்ட் வார்னிங், லாஸ்ட் உதவி. அதுவும் உங்களோட மாமனை மோத்துக்காலனி தான் செய்கிறது. இதுக்கு போகிறது சரி. நீ இதிலிருந்து திருந்தி நல்ல மனுஷனாக வரலாட்டி இல்லாட்டி மறுபடியும் இதே மாதிரி படுகுடியில் போய்த்து புலூரண்டா இந்த வாசப்படி மிதிக்கிறதுக்கு இதுக்கு பிறகு வந்துடாது. அதுக்கு பிறகு ஹாஜியார்னு சொல்லி கொண்டு எந்த உதவிக்கும் வந்துடாது. அதை மட்டும் சொல்லிக்கொள்றது விலகிச்சா. ஃபசீல் லால் வந்து போல போய்த்து கூட்டிகிட்டு வாங்க. என்ன லால் சுவாடி வேண்ட அது என்னாச்சு? ලාල් වෙච්ච දේ ඔක්කොම මට ආරංචි වුණා. ඒකයි මම ඔයාලට එන්න කිව්වේ. දැන් මෙයාගේ මාමයි ඇවිල්ලා ඉන්නේ. දැන් මෙතන මේ ප්‍රශ්නයට මොනවා හරි විසඳුමක් අපි ගමු. අජයර් මහත්තයා මම කිව්වා මේ හරක් වැඩ කරන්න එපා කියලා. ඈ කිද්දිනේ මං ඉපාමයි කිව්වා මේ ගෝතය දෙන්නෙක් ඇවිල්ලා මට ඒක ඇල්ලුවේ නැහැ ගෝතය දෙන්න. කීයද තමයි මෙයා මට මෙහෙම දෙයක් කිව්වා. ඉතින් ආදියාර මහත්තයා මම මෙයාට ඒ දේ කරා. අන්තිම අපි දෙන්නගේ යාළුකමත් මෙතනින් ඉවරයි. දන්නවද? අපි ඔයගොල්ලන් කොහොමද හිටියේ? එක බත් පිඟාන එක සාමාන්‍ය කාගෙන හිටියේ. ඔව්. ඉතින් මට ආදියාර අමතක කරන්න බැරි නිසා මම මේ ගමන ආවේ. නැත්නම් මම උටත් දෙන්නේ කොහොමද දන්නවද ඔකට? ආදියාරගේ යාළුවෙක්ගේ මාමන් දිහා මම නිකන් ඉන්න මාමන් ඉන්න. ලාල් දැන් මෝ හොඳටම හිර වෙලා ඉන්නේ. ඔයාට සත පහක්වත් හම්බ වෙන්නේ මෙයාගේ. ඒකින්ද ඔයාගේ ලක්ෂ 5 මම බාර ගන්නම්. හැබැයි මට පොලිය නම් දෙන්න බෑ. මම හෙට උදේට ඔයාට ලක්ෂ 2ක් මෙයාගේ අතේ යවන්නම්. ඉතුරු ලක්ෂ 3 මම මෙයාගෙන් අරන් පොඩ හරි ඔයාට දෙන්නම්. එන ආදියාර මහත්තයා මම ඔබතුමාගේ වචනේ තමයි මේ ගරු කරන්නේ. මට කිව්ව විදිහට උදේට ලක්ෂ 2ක් ගෙනත් දෙන්න. ඉතුරු මුදල ඔබතුමා කිව්ව විදිහටම මට ඉදිරිය වැඩි කරලා දෙන්න. ඔබතුමා වචන මට ආක දාන්න බෑනේ. අපි ඔයගොල්ලන් ඔක්කොම එකට හිටියේ මිනිස්සුනේ. ඔව්. එහෙනම් ආජර් මහත්තයා මං ගිහිල්ලා එන්න. වචනේ ආජර් මහත්තයා මම විශ්වාස කරනවා. මට ඒ විදිහට වැඩි කරලා දෙන්න. හරිලා. ඌවා දැන් අක්කත් හදියා. இன்றைக்கு எங்களோட சமுதாயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெய்த்து வட்டியில தான் புழுவுற. ஈட பார தூரத்தை எங்களோட சமுதாயம் இன்னுமே விளங்கல்ல. வட்டி ஒரு ஹராமன்றத்தை எங்களோட சமுதாயம் இன்னுமே புரிஞ்சு கொள்ளல. இதால தான் எங்களோட சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பறக்கத்தே இல்லாமல் படுகுடியில் அவங்களோட வாழ்க்கை நாசமாக போய்த்து. உண்மையை சொன்னால் நிறைய பேருக்கு உடம்பெல்லாம் நோகத்தான் செய்யும். ஆனாலும் சொல்லித்தான் ஆகணும். சிந்திச்சு செயல்படுங்க. சூடாக வானம்.